சார் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஏறா தம்பி. சார் ரிலாக்ஸாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்புறம் கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 1,49,000, 2 லட்சம், 1,27,000, 65,760, 4 லட்சம், 50,000, 50,000, 6,50,000, 5 லட்சம், 3,50,000 அப்படி வந்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 57,39,618 ரூபாய். லேண்டை விற்றுருக்கீங்க, மனைவிட்ட நகையை வாங்கியிருக்கீங்க, காரை விற்றுருக்கீங்க, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 3 கிரெடிட் கார்டா, ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக எவ்வளோ? 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய். பர்சனல் லோன் எத்தனை சார்? 3 பர்சனல் லோன். ஒரு லோன் எவ்வளோ சார் எடுத்தீங்க? 5 lakh எல்லாமே எடுத்துக்கணும். 4 years கம்ப்ளீட். அது எல்லாமே 1 year தான் பெண்டிங் இருக்கு. லோனும் எடுத்திருக்கீங்க. ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் கும்பல்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அப்படின்னும்போது நம்மளை யார் ஏமாத்திர போறா, நம்ம எப்படி ஏமாறுவோம், இதுக்கெல்லாம் ஏமாறுவாங்களா? அப்பெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு 25 நாளில் ஒரு இளைஞரோட வாழ்க்கையே மாறி இருக்கு. காரணம் ஒரு மோசடி கும்பல், மனசாட்சியே இல்லாமல் ஏமாத்திருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 58 லட்சம் ரூபாய். ஸோ அவரோட எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் கேட்க போறோம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க, பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிப்ளை கொடுத்தேன். என்ன நீங்கள் தமிழா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க தமிழ் தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பேசினாங்க. பேசின உடனே நியூசிலாந்து மெர்கண்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டாங்க. ஒரு NZ Pure அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், டெலிகிராம். அதுல டெலிகிராம் குரூப். வாட்ஸ்அப்ல இருந்து டெலிகிராம் போனீங்களா இல்ல டைரக்டா டெலிகிராம்ல தான் மெசேஜ் வந்தது? வாட்ஸ்அப்ல இருந்து டெலிகிராம் வந்தது. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் பண்ண உடனே அவங்க அந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட 93 பேர், எல்லாமே தமிழ் நேமா இருக்கு. சரி, எல்லாமே தமிழ் நேமு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க. அவங்க வந்து அமௌண்ட் போடுறதும் அதுவும் ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து 10,000 ரூபாய் போடுறாங்க, 20,000 ரூபாய் போடுறாங்க, 50,000 ரூபாய் போடுறாங்க. அந்த மாதிரி வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் அவங்க போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 60,000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆன மாதிரி. அப்படியே தொடர்ந்து போக போக நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். இல்ல அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 12,200 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுது. அந்த 20 பைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 20 பைண்டிங்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே 12,200 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அன்னைக்கு முடிஞ்சது. மறுநாள் வந்து அதே மாதிரி இது பண்றாங்க. நான் அதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ணா அதுல வந்து நடுவுல வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் செயின் வந்து விழுந்திருக்கு. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 21,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பே பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அன்னைக்கோட பைண்டிங் வந்து 20 பைண்டிங், அதுவும் கம்ப்ளீட் பண்ணி 41,000 ரூபாய் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. ரெண்டாவது நாளும் கிரெடிட் ஆகுது. 20,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நாள் 10,000 ரூபாய் போட்டீங்க, 12,000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. அடுத்த நாள் 20,000 ரூபாய் கொடுத்தீங்க, 41,000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி 41,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுநாள் வந்து சரி 50,000 ரூபாய் போட்டு இந்த குரூப்ல எடுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. சரி 50,000 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 50,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுல இருந்த அமௌண்ட் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி, இந்த அமௌண்ட் வந்தது எல்லாம் உங்களோட டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்துருச்சு. அக்கௌண்ட் ஆட் பண்ண சொன்னாங்க. அதுல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம விட்ராவல் கொடுத்தோம்னா
விட்ராவல் வந்து 10 to 15 மினிட்ஸ்ல கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் போட்டேன். போட்டதுக்கப்புறம் அந்த பைண்டிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து நீங்க 1,49,000 ரூபாய் எழுதியிருக்கு. 1,49,139 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கோல்டன் செயின் வந்திருக்கு, டைமண்ட் வந்திருக்கு, அந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் ஒரு 3,80,000 ரூபாய் பே பண்ணியிருப்பேன். 3,60,000 ரூபாய். மூணாவது நாள் 3,60,000 பே பண்ணிட்டேன். சரி. பே பண்ணி விட்ராவல் கொடுக்குறேன். விட்ராவல் ஆகல. சரி. விட்ராவல் கொடுக்கும்போது ஆகாததுனால அதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. நான் பே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 4 லட்சம் ரூபாய் பே பண்ண சொன்னாங்க. பே பண்ண சொன்னதுக்கு நான் என்கிட்ட அமௌண்ட் அப்போ இல்லை, அன்னைக்கு இல்லை. சரி. ஒரு 3 to 4 days வந்து கழிச்சு, ஒரு 4 days 5 days கழிச்சு நான் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் குரூப்ல எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. அந்த குரூப்ல வந்து அவங்க நான் இவ்வளவு போட்டிருக்கேன், இவ்வளவு எனக்கு கிடைச்சிருக்குன்னு ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே என்கிட்ட இருக்கு. சரி. நான் பக்கத்துல அங்க எங்கேயும் கடன் வாங்கி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி அந்த அமௌண்ட் ஒரு 4 லட்சம் ரூபாய் வந்து எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் தான் பண்ணியிருக்கேன். சரி. பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணீங்க. அவங்க டெலிகிராம்ல வந்து அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அக்கௌண்ட் ரிக்வெஸ்ட் கேட்டோம்னா அந்த குரூப்ல அப்போ உங்களுக்கு 1,20,000 ரூபாய் அது வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க 50,000 ரூபாய் பண்றதுக்காக பண்ணும்போது உங்களுக்கு டைமண்ட் செயின் அப்படின்னு சொல்லி 3.5 லட்சம் ரூபாய் பே பண்ண சொல்றாங்க. 3.5 லட்சம் ரூபாய் பே பண்ண சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பைண்டிங் 20 பைண்டிங் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் வந்து நிக்குது. இப்படி ஒவ்வொரு டாஸ்கா போயிட்டு 3 லட்சம் ரூபாய் பே பண்ணிட்டீங்க. பேங்க் போய் டெபாசிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 18வது பைண்டிங்ல வந்து உங்களுக்கு டைமண்ட் விழுந்திருக்கு. அதுல வந்து நீங்க 1.5 லட்சம் ரூபாய் மறுபடியும் பே பண்ணணும். 1.5 லட்சம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா தான் நீங்க விட்ராவல் எடுக்க முடியும். அது அமௌண்ட் வேணும்னா நீங்க பே பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. விட்ராவல் கொடுக்குறோம். இல்ல 3 லட்சத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சா? இல்ல சார், அதுக்கப்புறம் எந்த அமௌண்ட்டுமே வரல. சரி. அதுக்கப்புறம் நீங்க கேக்குறீங்களா? நான் கேட்டதுக்கு நீங்க இதை பே பண்ணி எடுத்துக்கிட்டாதான், இதை பே பண்ணி நீங்க விட்ராவல் கொடுத்தாதான் உங்களுக்கு அமௌண்ட் 2 லட்சம் ரூபாய் ஆமாங்க சரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பே பண்ணி எடுத்தவங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க. இந்த செக்லீஃப் எல்லாமே வச்சு செக்லீஃப் வச்சு பே பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 8.5 லட்சம் ரூபாய் பே பண்ணி எடுத்திருக்காரு. 8.5 லட்சம் ரூபாய் பே பண்ணி எவ்வளவு எடுத்திருக்காரு? 8.5 லட்சம் ரூபாய் பே பண்ணி கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு. 12 லட்சம் ரூபாய் விட்ராவல் கொடுத்திருக்காரு. 20 அந்த மாதிரி கொடுத்தது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு அந்த குரூப்ல வருது. ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சிருக்காரு. அவங்க பே பண்ணி எடுத்தது. சரி, அவங்க பே பண்ணி எடுத்துட்டாங்களே, நம்மளும் பே பண்ணி எடுத்துடலாம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நானும் அமௌண்ட் அங்க அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கடன் தான் வாங்கினேன். எல்லாமே மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்றாங்க. மீட்டர் வட்டி அந்த மாதிரி போயிட்டு இது வரைக்கும் நான் எந்த ஒரு பேங்க்லயும் ஜுவல்ஸும் வைக்கல, எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஒரே ஒரு இது மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பர்சனல் லோன் வாங்கியிருந்தேன். அதுதான் பண்ண பெரிய தப்பா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுல தான் டீட்டெயில் எல்லாமே எடுத்திருக்காங்க போல இருக்கு. உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் எனக்கு கெஸ்ஸிங்ல இருக்கு இது வரைக்கும். அந்த மாதிரி போயிருக்கு. இப்படியே பே பண்ண கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. 8 லட்சம் ரூபாய் ஒரு கிரெடிட் ஸ்கோருக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னா 4 பாயிண்ட் கம்மியா இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் என்ன கிரெடிட்? பேங்க் கிரெடிட் இல்ல, இந்த இதுல வந்து டிலே பண்ணதுனால 1 வீக் நான் டிலே பண்ண. இல்ல, இப்ப இதெல்லாம் எதுல நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறேன். எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்ல தான் நடக்குது. சரி. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், உங்களுக்குன்னு ஏதாவது வெப்சைட் சொன்னாங்களா, இல்ல கம்பெனி நேம் ஏதாவது சொன்னாங்களா? நீங்க ஆரம்பத்துல நியூசிலாந்து மெர்கன்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நியூசிலாந்து மெர்கன்டைல் ஒரு வெப்சைட் சொன்னாங்களா? வெப்சைட் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குள்ள போய் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எல்லாமே பண்றோம். 20 பைண்டிங்ஸ் வந்து கிளியர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்க நேம்லாம் போட்டு அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சரி, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் அந்த வெப்சைட்ல ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. எல்லாமே கொடுத்துறாங்க. சோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது எல்லாம் தெரியுது. எல்லாமே கிளியரா வரும். நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு இது பண்றோம், எவ்வளவு விட்ராவல் பண்றோம், எல்லாமே கிளியரா வருது இதுல.
சரி, இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு. எப்போ நீங்க வந்து அதுக்கப்புறம் ஏதோ அமௌண்ட் கொடுத்தீங்களா? கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. கம்மியா இருக்கு, நீங்க 2 லட்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் ஒரே வாட்டி பே பண்ணியிருக்கேன். ஓகே, இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்போ 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? அந்த அமௌண்ட் வந்துச்சா உங்களுக்கு? இல்ல சார், வித்ட்ராவல் வந்து கொடுக்க முடியல, வித்ட்ராவல் வந்து எடுத்துக்கல. நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணாதான், இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வித்ட்ராவல் எடுக்க முடியும். ஓ, அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 8 லட்சம் ரூபாய் பே பண்றீங்க? ஆமா, 3.5 லட்சம் தனி, 8 லட்சம் தனி. 8 லட்சம் ரூபாய் தனி. அது வந்து அந்த கடப்பா ஆனந்த்குமார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பே பண்ணியிருக்காரு. அந்த செக்லீஃபோட போட்டோ குரூப்ல போட்டிருக்காரு. அவரு வந்து ஒருத்தர் வந்து குரூப்ல 8 லட்சம் ரூபாய் பே பண்ணி அவர் 12 லட்சம் ரூபாய் வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு நீங்க மறுபடியும் 8 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய். சோ அப்ப நீங்க ஸ்டேட்மெண்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. எல்லாமே ஃபேக்கா ரெடி பண்ண முடியும்னு வைங்க. இப்போ நீங்க வந்து 3.5 லட்சம் ரூபாய் பிளஸ் 8 லட்சம் ரூபாய் 11.5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. ஆமாங்க சார். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. 20 lakhs மேல பே பண்ணா 30 lakhs மேல வந்து நீங்க இருக்கிறதுனால விஐபி சேனல் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல 12 லட்சத்துக்கு அப்புறம் நீங்க வந்து டைரக்டா 30 லட்சத்துக்கு போயிட்டீங்களா? ஆமா, அதுல வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் வந்து லாபம் இது பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. உங்களோட வெப்சைட்ல உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் வந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த உங்களோட அக்கவுண்ட்ல நீங்க சொன்ன அந்த நியூசிலாந்து மெர்கன்டைல் அந்த அக்கவுண்ட்ல வந்து எனக்கு 6 லட்சம் ரூபாய் வந்த மாதிரி காமிச்சிருக்கு. உங்க ப்ரொஃபைல்ல உங்க அக்கவுண்ட்ல 6 லட்சம் ரூபாய் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது பணம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வெறும் நம்பர் மட்டும் தான். ஆமா, வெறும் நம்பர் மட்டும் தான் அதுல. ஓகே, அந்த இது வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, உங்களுக்கு வந்து 31 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு, விஐபி சேனல்ல தான் நீங்க வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஐபி சேனல். என்னது 30 லட்சம் ரூபாய் போச்சு? நீங்க இன்வெஸ்ட் பண்ணதே அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த இது வந்து எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 31 லட்சம் ரூபாய் கிட்ட காமிக்குது. உங்களுக்கு ரெவென்யூ வந்து உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சிருக்கிறது 31 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சேனல் ஆக்டிவேட் பண்றதுக்கு 8 லட்சம் ரூபாய் பே பண்ணணும் நீங்க. 8 லட்சம் ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேனல் ஆக்டிவேட், விஐபி சேனல் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நான் கொஞ்சம் ஒரு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சீனியர் அப்படின்னு சொல்லி 1 lakh வந்து பே பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் அவங்க பே பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நான் பே பண்ணேன். பே பண்ணிட்டு வித்ட்ராவல் கொடுக்குறேன், வித்ட்ராவல் ஆகல. ஓகே, எவ்வளவு வித்ட்ராவல் கொடுக்கீங்க? 31 லட்சத்துக்கு 31 லட்சம் ரூபாய்க்கு வித்ட்ராவல் கொடுக்குறேன், வித்ட்ராவல் ஆக மாட்டேங்குது. சரி, அதாவது அந்த வெப்சைட்ல நியூசிலாந்து மெர்கன்டைல் வெப்சைட்ல இருக்கிற பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போறதுக்கு வித்ட்ராவல் கொடுக்குறீங்க. ஆனா அது போக மாட்டேங்குது. ஆனா அந்த வெப்சைட்ல இருந்து வித்ட்ராவல் பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு அமௌண்ட்? பண்ணிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 3 அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணி. எவ்வளவு அமௌண்ட்? என்னென்ன அமௌண்ட்? 12,000 ரூபாய் ஒண்ணு, 41,000 ரூபாய் ஒண்ணு, 12,000 ரூபாய் ஒண்ணு, 41,000 ரூபாய் ஒண்ணு, 20,000 ரூபாய் வந்து ஐஎம்பிஎஸ்ல எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் அனுப்பிச்சிட்டு லட்சக்கணக்கில் அவங்க வந்து கணக்கு காமிக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வித்ட்ராவல் பண்ண முடியல. சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து வித்ட்ராவல் 31 லட்சம் ரூபாய் வித்ட்ராவல் கொடுத்தேன். வித்ட்ராவல் கொடுத்ததுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா டாக்ஸ் பே பண்ணும். இந்தியன் லா சிடிசி அந்த டிடிஎஸ் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்லாப் அனுப்பி விடுறாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். இதுக்கு அந்த டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணாதான், பே பண்ணா மட்டும்தான் நம்ம வித்ட்ராவல் கொடுக்க முடியும். அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி வித்ட்ராவல் கொடுத்துட்டீங்கன்னா 1 hourல வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட்டோட வித் இந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அந்த ஒரு மெம்பர் வந்து கேரளா திருவனந்தபுரம் அக்கௌண்ட் கொடாக் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க, கொடாக் மஹேந்திரா பேங்க். அந்த பிரான்ச்லயும் போய் கேட்டேன், இவருக்கு இங்க அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா அனுப்புறாங்க எனக்கு. அதுல வந்து அவர் வித்ட்ராவல் பண்ணியிருக்காரு, பிடிஎஃப்பா எனக்கு அனுப்பி விட்டாங்க. இல்ல நீங்க எங்க போய் கேட்டீங்க? நான் அந்த குரூப்ல வந்து கேட்டேன். அந்த மெம்பரை வந்து தனியா நான் இண்டிவிஜுவலா கால் பண்ணி கேட்கறேன்.
அவரு நான் இன்னைக்கு தான் பே பண்ண ப்ரோ, பே பண்ணி எல்லாமே பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன், ஸ்டேட்மெண்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி. அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அனுப்பி விடுறான் அந்த பையன். அவனுக்கு இன்னைக்கு தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி எனக்கு அனுப்புறாங்க. எவ்வளோ? அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 76 லட்ச ரூபாய்க்கு விட்ராவல் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டோடனே நானும் சரி ஓகே பே பண்ணி எடுத்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பே பண்ணிட்டாரு எடுத்துட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்க இங்க எப்படி அமௌண்ட் அரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அரேஞ்ச் பண்ணி எல்லாமே நீங்க அந்த 31 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு மறுபடியும் 8 லட்சத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி. டிடிஎஸ் அந்த டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பே பண்ணிட்டானே, பே பண்ணி விட்ராவல் கொடுத்து எடுத்துட்டான்ல, பிடிஎஃப்பா எனக்கு அனுப்பிட்டான். இது வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நடக்குது. அந்த 31 லட்ச ரூபாய் அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து பே பண்ணல. அந்த குரூப்ல வந்ததை பார்த்து அப்படியே அவங்களை கான்டாக்ட் பண்ணி இண்டிவிஜுவலா நான் கான்டாக்ட் பண்ணி விசாரிக்கிறேன் உண்மையா இல்லையா அப்படின்னு. ஆமாம் ப்ரோ நான் இப்பதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல தான் பேசுறான். நம்ம தமிழ் எப்படி பேசுறோமோ அதே மாதிரி தான் பேசுறான். இப்ப கேரளான்னு சொல்ற நபரும் தமிழ்ல தான் பேசி அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்குறேன். டீட்டெயில் எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாமே அந்த பையன் மட்டும்தான் அனுப்பி விட்டான், கேரளா பையன். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தேன், ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆமா இன்னைக்கு தான் கிரெடிட் ஆயிருக்கு, எல்லாமே ஓகே கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி பே பண்றேன். பே பண்ணி சரி விட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்ராவல் கொடுத்தா நீங்க வந்து உங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்லாபுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடையாது டாக்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் வந்து 50% டாக்ஸ் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. கம்பெனி சைட்ல இருந்து பே பண்ணுவோம், எங்க கம்பெனி சைட்ல இருந்து 50% நீங்க பே பண்ணா போதும் அப்படின்னாங்க. சரி 50% தானே, 50% எவ்வளவு? 17 லட்ச ரூபாய்க்கு ஆஃப் அமௌண்ட். உங்களுக்கு டாக்ஸ் அமௌண்ட் 17 லட்ச ரூபாய் பே பண்ண சொல்றாங்க. 31 லட்சத்துக்கு டாக்ஸ் 17 லட்சம் கேக்குறானா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த கிரெடிட் ஸ்கோர் அந்த இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 43 லட்ச ரூபாய் கிட்ட போகுது. ஓகே, உங்க அக்கவுண்ட்ல வந்திருக்கிறது 43 லட்சம் இருக்கு. அதை வித்ட்ரால் பண்ணணும்னா டாக்ஸ் அமௌண்ட் அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் 17 லட்ச ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்லாப்போட அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டு நான் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் இது ரெடி பண்றேன். அங்க இங்க கடன் வாங்கினேன், எங்கெல்லாம் வாங்க முடியுமோ எல்லா இடத்துலயும் வாங்கி இது வரைக்கும் 1 ரூபாய் கூட யாருக்கிட்டையும் கடன் வாங்கல. இது வரைக்கும் வாங்கினது இதுக்காக வாங்கி எல்லாமே நம்பி தராங்க. நான் யாருக்கிட்டையும் வாங்கினதுல எல்லாருக்குமே கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். முன்னாடி கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால ஒவ்வொருத்தரும் நம்பி தராங்க. கொடுத்து அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்றேன். பண்ண உடனே மறுபடியும் இல்ல உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாபே கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாப் கிடையாது, 50% கிடையாது, 50% ஆஃபர் கிடையாது, எங்க கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். அதை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க அந்த இது. ஓ சார், அந்த 17 லட்சத்துல பாதி அமௌண்ட் நீங்க ரெடி பண்றீங்க. ரெடி பண்ணி பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் இல்ல, பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் 8 லட்சம் இந்த அமௌண்ட் எல்லாமே 8 லட்சம் அப்புறம் வந்து 3.5 லட்சம் எல்லாமே பேங்க்குக்கு போய் தான் நீங்க பே பண்ணீங்க. பேங்க்குக்கு போய் தான் நான் பே பண்ணிருக்கேன். பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்றேன். டெபாசிட் பண்ணது எல்லாமே என்கிட்டயே இருக்கு. ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபாய் ஒரே டைம் அனுப்பியிருக்கேன். அந்த இதுக்காக 863 அனுப்பியிருக்கேன். 8,63,000 ரூபாய். 63,000 ரூபாய். சரி, அதுக்கப்புறம் 43 லட்ச ரூபாய்க்காக நீங்க இது வரைக்கும் கொடுத்த அமௌண்ட் 17 லட்ச ரூபாய் ரெண்டாவது கட்டுறீங்க. மறுபடியும் ரெடி பண்ணி 8 லட்சம் கட்டுறீங்க. 8 லட்சம் கட்டல சார். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அதுல டாக்ஸ்ல வந்து பாதி அமௌண்ட் பே பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து 5,27,000 ரூபாய் இதுல இருக்கு சார். 7.5 லட்ச ரூபாய் வந்து 7,27,12,000 ரூபாய்
ஓகே. பே பண்ண வேண்டியது 5,27,12,000 ரூபாய் நான் பே பண்ணிட்டேன். அந்த நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த குரூப்பும் டிலீட் ஆகுது. குரூப்ல இருந்து எக்ஸிட் பண்றாங்க என்ன. இந்த குரூப்ல வந்து இதை கேட்குறேன், அந்த மாதிரி நான் பே பண்ணிட்டேன், யாராவது இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி குரூப்ல கேட்கவும் குரூப்ல இருந்து எக்ஸிட், குரூப்பை விட்டு தூக்குறாங்க என்ன. ஓகே. குரூப்பை விட்டு தூக்கிட்டு இந்த சீனியர் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவங்க வந்து அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த டெலிகிராம் குரூப்பையே டெலீட் பண்ணிடுறாங்க. எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே. எல்லாமே டெலீட் பண்ணி ஒருத்தர் மட்டும் கான்டாக்ட்ல இருந்தாரு, அவரும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா 1 வீக் பிஃபோர் வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் எதுவும் பே பண்ணீங்க? அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட். ஸோ நீங்க மொத்தமா கொடுத்த அமௌண்ட்ன்றது எவ்வளோ? மொத்தமா கொடுத்தது 57,39,618 ரூபாய். 57 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா. எப்படி சார் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எத்தனை நாள்ல நடந்துச்சு இதெல்லாம்? கிட்டத்தட்ட 15-20 நாள் 25 நாளுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. 25 நாள்ல நீங்க 58 லட்சம் ரூபாய் அந்த அமௌண்ட் வந்து 57,39,000. கிட்டத்தட்ட 58 லட்சம். எப்படி சார் ரெடி பண்ணீங்க? அந்த நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறீங்க, ஓகே, எல்லாரும் தெரிஞ்சவங்கள்ட்ட ரெடி பண்ணதா 58 லட்சம்? தெரிஞ்சவங்க கிட்ட இல்ல, லேண்டு கொஞ்சம் இருந்தது, லேண்டு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்கேம்காக ஒரு இல்ல, இப்போ நம்ம இந்த வீடியோ போடும்போதே என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேராசைனாலதான் இதெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் ரியலைஸ் பண்றீங்களா இப்போதான் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 days 10 days வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தேன். ஓகே. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம இருந்து அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி இப்போ எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இது போயிட்டு. நீங்க யார் சார்? ஃபர்ஸ்ட் உங்களோட ஏஜ் என்ன சார்? உங்களுக்கு எனக்கு ஒரு 34 ஆகுது ஏஜ். 34 ஆகுது. 34 ஆகுது. 34 வயசுல நீங்க 58 லட்சத்தை ரெடி பண்றீங்கன்றதே பெரிய விஷயம்தான். ஆனா நீங்க எப்படி சார் பேக்ரவுண்டு நல்ல வெல் செட்டில்டா? இல்லைங்க சார், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பர்சனல் லோன் எடுத்து மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு சார். மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 8 months ஆகுது. இப்பதான் 8 months தான். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. எல்லாமே ஒரு ஜூன்ல தான் சார் இது நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து உங்க குடும்பத்துக்கு தெரியுமா? என்னுடைய குடும்பத்துக்கு தெரியும். வைஃபுடைய இதுக்கு யாருக்குமே தெரியல. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் ரூபாய் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன் பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல. ஓகே, பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல என்னன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க? இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு டபுளா கிடைக்கும்னு சொல்லி அப்படி எல்லாம் சொல்லல சார். கோல்டு வந்து வாங்கி விற்கிறது, நம்ம வாங்கி விற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு இதுல பை பண்ணுவோம், அப்படியே செல்லு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வாலெட்ல வந்து அமௌண்ட் உட்காந்துரும். பையிங் அண்ட் செல்லிங் பண்ணும்போது நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். அந்த வேலெட்ல உள்ள அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் பண்ற மாதிரி. இல்லை, இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு இதுவே இந்த ப்ராசஸே எனக்கு புரியல. இது உங்களுக்கு புரிஞ்சுதான் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? புரிஞ்சதுன்னா இதுல வாங்கி விற்கிற பையிங் அண்ட் செல்லிங் அப்படி. தங்கத்தை வாங்கி வித்து அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு தாரோன்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல வாங்கி இல்லை சார், இப்போ ஏஜ் ஆனவங்க ஏமாந்துருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்க இப்பதான் திருமண வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க, ஏஜ் 34ன்னு சொல்றீங்க. இந்த ஏஜ்ல இதுக்கு ஏமாந்து 58 லட்சத்தை இழந்திருக்கீங்கன்றது உண்மையிலே என்ன சொல்லனே தெரியல சார் எனக்கு. எல்லாமே வித்து எல்லா ப்ரூஃபுமே எல்லாமே கிளியரா தராங்க சார். ப்ரூஃப் எல்லாமே அந்த இதுல வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் வித் ஸ்கிரீன்ஷாட்டோட டெபிட் ஆனது கிரெடிட் ஆனது எல்லாமே அந்த குரூப்ல வந்துட்டே இருக்கு. சரி, இப்போ உங்க மனைவிக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க. இப்போ புதுசா திருமணம் ஆயிருக்கு உங்களுக்கு, 8 மாசம் தான் ஆச்சு. எப்படி லைஃப் போகுது? எப்படி என்ன பண்றீங்க? என்ன பண்றதுன்னு அடுத்த கட்டம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். சரி, இப்போ வாங்கின கடனை எப்படி திருப்ப கொடுக்க போறீங்க? அதுக்கு ஏதாவது
நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களா, சேர்த்து வச்சுருக்கீங்களா? இல்லை சார், நான் வாங்குற கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 3 மாசமா இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. சரி, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி மாறி? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணும் அப்படின்னு சொன்னாலும் நினைச்சாலும் வாங்கிட்டு இருப்பேன். என்ன வேணும் இன்னைக்கு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கார் வச்சிருந்தேன், காரும் கொடுத்துட்டேன், காரும் சேல்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து அந்த 25 டேஸ்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மனைவிட்ட இதை மறைக்கிறோமேன்னு உங்களுக்கு சங்கடமா இல்லையா? இருக்கு சார். மனைவி கிட்ட சொன்னோம்னா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்க கோல்டும் கொஞ்சம் ஒரு 3 lakh 4 lakh கிட்ட வச்சிருக்கேன். மேரேஜ் ஆன 8 மாசத்துல அவங்க கோல்டையும் வாங்கி வச்சிருக்கேன். நான் இது பண்ணதுதான். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பாருங்களேன். லேண்டை விற்றுருக்கீங்க, மனைவிட்ட நகையை வாங்கியிருக்கீங்க, காரை விற்றுருக்கீங்க, கிரெடிட் கார்டாக யூஸ் பண்ணி 3 கிரெடிட் கார்டா? ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக எவ்வளோ? 4 லட்ச ரூபாய். 4 லட்ச ரூபாய். பர்சனல் லோன் எத்தனை சார்? 3 பர்சனல். 3 பர்சனல் லோன். ஒரு லோன் எவ்வளோ சார் எடுத்தீங்க? 5 lakh எல்லாமே எடுத்திருந்தோம். 4 years கம்ப்ளீட். அது எல்லாமே 1 year தான் பெண்டிங் இருக்கு. லோனும் எடுத்திருக்கீங்க. ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் கும்பல்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது இதுதான் நான் சொல்ல வேண்டியது. இதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த ஸ்கேம் ரிலேட்டட் அவேர்னஸ் ஏற்படுத்த. ஏன்னா அவங்க வந்து டார்கெட்டே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் இந்த இதை தான் டார்கெட் பண்ணுறோம். இல்லை, நீங்கள் வேற யார்ட்டையாவது டவுட் கேட்டிருக்கலாம், இல்லை வேற யார்ட்டையாவது இது உண்மையா இருக்குமான்னு வெரிஃபை பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணலையா? யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்கல சார். இந்த அளவுக்கு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த அளவுக்கு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இல்லை சார், நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கேட்குறேன். ஏன்னா வந்து அந்த 3 அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் 3 அமௌண்ட் எனக்கு கிரெடிட் ஆச்சு. பாத்தீங்களா எவ்வளோ? 12,000 ரூபாய், 40,000 ரூபாய், 41,000 ரூபாய், 20,000 ரூபாய். ஓகே, கிரெடிட் ஆச்சு. பாத்தீங்களா அந்த இதுல வந்து நான் என்ன பண்ண, இன்னைக்கு பே பண்ணா வந்துருமோ, 1 hourல வந்து எல்லாத்தையும் கிளியர். சரி, அட்லீஸ்ட் இதை நீங்க கூகுள்லயாவது வெரிஃபை பண்ணிருக்கலாம். கூகுள்ல போட்டு பார்த்தேன். கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூசிலாந்து மெர்கன்டைல் அப்படின்னு சொல்லி வெப்சைட் ஓபன் ஆகுது, எல்லாமே இருக்கு. இல்ல சார், நீங்க எனக்கு காமிச்சிங்க, அதை வச்சு சொல்றேன். நீங்க சர்ச் பண்ணி நீங்க உங்களுக்கு அவன் அனுப்பிச்சிருக்கிறது நியூசிலாந்து பைண்டிங்கா இதை ஒன்று போட்டு அது இருக்கு. அந்த நீங்க ஒரிஜினல் பாத்துக்கிட்டீங்கன்னா நியூசிலாந்து அந்த ஒரிஜினல் லிங்க் வந்து வேறையா இருக்கு. பாத்தீங்களா? அதை நீங்க அப்ப கவனிக்கலையா? அப்ப வந்து அந்த கூகுள்ல போட்டு பார்த்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே கூகுள்லயே சொல்றாங்க இந்தியால வந்து இது ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. கூகுள்ல வந்து நான் இதெல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இது வந்து டீட்டெயில்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆயிருக்கு எல்லாமே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை கூகுளில் சர்ச் பண்ணும்போது கூகுளில் பேஜ் ஓப்பன் ஆச்சு. பேஜ் ஓப்பன் ஆகி லாகின் பண்ண போகிறேன். லாகின் ஆகலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் குரூப்பில் கேட்குறேன். குரூப்பில் வந்து இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணேன், லாகின் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி விடுறாங்க. அந்த லிங்கை தட்டி விட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, லாகின் அவங்க கொடுக்குற லிங்க் மூலமா மட்டும் தான் லாகின் பண்ண முடியுது. ஓகே, தனியா வெப்சைட்ல போய் நம்ம கூகுள்ல போயிட்டு லாகின் பண்ணா லாகின் ஆகல. ஸோ இவ்வளோ நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க, இவருக்கு என்னன்னா வாட்ஸ்அப்ல இவருக்கு ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா 1, 2 இல்லை 3 hours வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இவரும் எஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப் பண்ணுவீங்க, ப்ரைவேட் ஜாப், அப்புறம் ஜாப் கேட்டகரின்னு சில ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ணலை. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டெலிகிராமில் இவர் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழான்னு கேட்குறாங்க. இவர் எஸ்ன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கான்வர்சேஷனை பில்டப் பண்ணி ஒரு கம்பெனி நேமை சொல்லி நியூசிலாந்து மெர்ச்சன்ட் கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் பாப்புலாரிட்டிக்காக நம்ம இதை பண்ணுறோன்னு சொல்லி பைண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பைண்டிங் ஒர்க்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் தங்கம் பை பண்ணுவோம், பை பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணிவிட்டு அதில் வர்ற லாபத்தை உங்களுக்கு தருவோம்
அது வந்து டபுளாக இருக்கும், இது ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லி பைண்டிங்னா 20 பைண்டிங் 15 பைண்டிங் ப்ராஜெக்ட், அது டாஸ்க் அது. ஸோ இந்த டாஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்லி இவருக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு டைம் 40,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க, 20,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க, 12,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்திருக்கு, அதை இவர் வித்ட்ராலும் பண்ணுறார். ஸோ அந்த அமௌண்ட்டை, அந்த நம்பிக்கைகளை தான் இவர் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ஆயிரக்கணக்கில் இவங்களுக்கு கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் அந்த கும்பல் ஆட்டையை போட்டிருக்கு. இப்போ இவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த டேக்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி 58 லட்ச ரூபாயில் வந்து நிற்கிது. ஒரு 34 வயசு இளைஞர், மேரேஜ் ஆகி 8 மாதம் தான் ஆகுது. அவர்கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸே வந்துட்டு நிற்கிறார். ஸோ அதனால தான் இதோட சீரியஸ்னஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இனியும் வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து வர்ற மெசேஜை நம்பி, ஏதோ ஒரு குரூப்பில் ஆட் ஆகிறத நம்பி யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. வேலைவாய்ப்பு செய்திகளை சரியாக விசாரிக்காமல், விவரம் தெரியாமல் யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. இதில் முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு டபுள் லாபம் கிடைக்குன்னு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு தயவு செய்து வேற யாருக்கும் சஜஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இந்த நபருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நடக்கலாம். ஸோ தயவு செய்து அலர்ட்டாக இருங்க.